2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக பலன் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் 2022-25 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இன்று 9 ஆண்டு காலமாக எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை என்று துவங்கப்பட்டு இந்த ஆயிரக்கணக்கான திருமணங்களை நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம். இந்த 2025 ஆண்டு இந்த புது ஆண்டிலே திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை மூலமாக மனதார வாழ்த்துகிறோம். இந்த 2025 சிம்மராசிக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் என்ற விவரங்களை நான் போன வீடியோவில் சொன்னேன். அதே மாதிரி இந்த 2025 ஆண்டிலே எல்லோரும் நலமுடன் வாழ இறைவனையை நான் பிரார்த்திக்கிறேன். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இந்த ஓராண்டு காலமாக நடந்த நிகழ்வுகளையும் நாங்கள் இப்போ ஒளிபரப்புகிறோம். எங்கள் திருமண நிகழ்வுகள், வரவேற்பு நிகழ்வுகள், எங்கள் சாதனைகள் உங்களுக்கு பட்டியலிட்டு இந்த வீடியோவை காட்டப் போகிறோம். இதை பார்த்துவிட்டு அனைவரும் இந்த புத்தாண்டை 2025 ஆங்கில புத்தாண்டை அனைவரும் சந்தோஷமாக கொண்டாடுவோம். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு கந்தவேல், ஆயிரம் செட்டியார், ராகு கேது ஜாதகம், சதய நட்சத்திரம், கும்பராசி, ரிஷப லக்னம், பிஇ படிச்சிருக்காரு. உயரம் 5.7, 4/5/1994 தான் பிறந்திருக்காரு. மாதம் 2,20,000 சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் ஈரோடு, இருக்கிறது ஈரோடு தான். அம்மா பேர் உமாபதி, அப்பா பேர் உமாபதி, அம்மா பேர் சாந்தி. பிறப்பு வரிசை 1. ஒரே கூட பிறந்தவங்க ஒருத்தர் தங்கச்சி, இன்னும் கல்யாணம் ஆகலை. சொந்த வீடு, 6 ஏக்கர் விவசாய நிலம், பிளாட்லாம் உள்ளது இருக்குது. இவர் பிறக்கும் போதே ராகமகாதசையில் பிறந்திருக்காரு. 17 வருஷம் 8 மாதம் 16 நாள், குருமகாதசை 16 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அன்னைக்கு நாள் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் எஸ்கே சரண்யா காயத்ரி. அகமுடைய முதலியார், துருவ வேளாள முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. சுத்த ஜாதகம், சதயம் நட்சத்திரம், கும்பராசி, மேச லக்னம், பிஇ பிஜிடிஇ அனலிஸ்ட் படிச்சிருக்காங்க. இவங்க 5.2 உயரம் இருக்காங்க. 30/1/1998 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில் 50,000க்கு மேலே சேலரி வாங்குறாங்க. வெளிநாடு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. அப்பா பெயர் திரு ஜே சிவகுமார். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா பெயர் திருமதி எஸ் சித்ரா. இவங்க டிஎன்பிசிசி பேங்க்ல சென்னையில் அக்கௌண்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள நல்ல வரமாக கேட்டிருக்காங்க. கூட பிறந்தவங்க தம்பி மட்டும் ஒருத்தவங்க. இவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க. நல்ல விஐபி ஜாதகம், நல்ல அழகான பொண்ணு. இதற்கேற்ற போல் வரவேற்கிறவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் சரண்யா காயத்ரி. அழகான பொண்ணு, நல்ல வசதி, நம்ம விஐபி ஜாதகம். சுற்றுப்புலாம் நேரில் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ இந்த அழகான பெண்ணின் போட்டோ ஜாதகம் பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் ராஜ்கமல், சுத்த ஜாதகம், அகமுடைய முதலியார், பி மெக்கால் படிச்சிருக்காரு. உயரம் 184 சென்டிமீட்டரு. 3/8/1993 பிறந்திருக்காரு. வருஷம் 7 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு.
சொந்த ஊர் சென்னை, இருக்கிறது சென்னை தான். அப்பா பேர் சண்முகம், அம்மா பேர் ஹேமலதா. ஆசிரியர், தற்போது இல்லத்தரசி. படித்து நல்ல குடும்பம்னா கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வருஷம் ஒன்று, கூட பிறந்தவர் ஒருத்தர் தம்பி. சொந்த வீடு இருக்கு. இவர் பிறக்கும் போதே சிவா மகாதசியில் பிறந்திருக்காரு. 3 வருஷம் 9 மாதம் 7 நாள். ராகதிசை 18 வருஷம், குருமகாசு 16 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். எஸ்ஆர்ஜி கல்யாணமாலையின் அடுத்த வரன் பெயர் எம் மீனாட்சி. அகமுடைய முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. 8 செவ்வாய் ஜாதகம். பிஇ எம்பிஏ படிச்சிருக்காங்க. 151 சென்டிமீட்டர் உயரம் இருக்காங்க. 13/12/1995 பிறந்திருக்காங்க. இவங்க பெங்களூர்ல ஒர்க் பண்றாங்க. வருஷத்துக்கு 15 லட்சத்துக்கு மேல சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா வேலூர். அப்பா பெயர் திரு முருகன் ராஜாராம், அம்மா பெயர் திருமதி சுமதி முருகன். இவங்க இல்லத்தரசி. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா தங்கை மட்டும் ஒருத்தவங்க. இவங்க பிசி உட்பிரிவு சம்மதம் சொல்லியிருக்காங்க. நல்ல அழகான பொண்ணு. இதற்கேற்றாற்போல் வரமைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் மீனாட்சி, அகமுடையர், துளு வேளாளர், முதலியார், உள்பிரிவில் சம்மதம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு நவீன் சுந்தர், துளுவ நாயக்கர், சுத்த ஜாதகம். அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி, கடக லக்கணம். எம்டெக் படிச்சிருக்கிறாங்க. உயரம் 180 சென்டிமீட்டர். 18/2/1995 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 18 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு பெங்களூர்ல. சொந்த ஊர் செவ்வாய்ப்பேட்டை, சேலம். அப்பா பேர் ராஜவேல் பிஸ்னஸ், அம்மா பேர் உமாராணி, கவர்மெண்ட் டீச்சர். படித்த நல்ல குடும்பம்னா பார்க்குறாங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தம்பி ஒருத்தர். சொந்த வீடு, 20,000 சதுரடி நிலம் இருக்கிறது. இவர் பிறக்கும் போதே சந்திரன் மகாதசியில் பிறந்திருக்கிறாங்க. 7 வருஷம் 8 மாதம் 8 நாள். செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்களை எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார், உறவினர், சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். திருமணம் என்பது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். அது நாம் எல்லோருக்கும் ஜாதகங்களை அனுப்பும்போது உங்களுக்கு நிறைய புண்ணியங்கள் சேரும். இன்னொரு விஷயம், எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் பதிவு செய்து திருமணம் முடிந்தவர்கள் எங்களுக்கு உடனே தகவல் சொல்ல வேண்டும் என்பது அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் திருமணம் முடிந்த ஜாதகத்தை நாங்கள் விளம்பரம் செய்தால் எங்கள் நிறுவனத்தின் பெயர் கட்டிவிடும். எங்களோடு பதிவு செய்தவர்கள் போன் நம்பர் தரம் பண்ணிக்கிறீங்க, எங்களுக்கு தகவல் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இருந்தாலும் இன்னொரு முறை சொல்கிறோம், திருமணம் நிச்சயிக்கப்பட்டவர், திருமணம் செய்து கொண்டவர்களாம் எங்களுக்கு தகவல் சொல்வோடு இருக்கிறாங்க என்று கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.